ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கங்க. இன்றைக்கி இதான் ஃபஸ்ட் டைம் மிக்ஜில்ல இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஆக்சுவலாக மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிரியா குருஸ் எபிசோட் 2 இது. ஃபஸ்ட் எபிசோட் என்னுடைய அப்பா நாகின் மாஸ்டர், என்னுடைய சொந்த ஃபாதர் பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அது போய் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் கிரியா யோகம் நிறைய பேர் கற்றுக்கணும். இது இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. கிரியாயோகம்னா அதீத சக்தி வாய்ந்த ஒரு மெடிடேஷன். இந்த மெடிடேஷனை பயிற்சி பண்ணால் நிறைய விஷயங்கள் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான் லைஃப்பில். ஸோ இப்பேற்பட்ட ஒரு கிரியாயோகம் கற்றுக்கணும். நம்ம அந்த ஒரு ஸ்டேட்டை பல வருஷம் செஞ்சு நம்ம அடுத்தடுத்த படிகளுக்கு ஏறி நம்ம மோட்சத்தை கடைப்பிடிக்கணும். அந்த ஆத்மாவை இறைவனிடம் போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பாதையில் எத்தனை பேர் முயற்சி எடுத்துகிட்டு வரீங்களோ அத்தனை பேருக்குமே இங்கே இடம் உண்டு. அத்தனை பேரும் இங்கே கற்றுக்கலாம். அத்தனை பேரும் இங்கே பயிற்சி பண்ணலாம். இடம் உண்டுன்னா இங்கே இடம் வச்சு ஆசிரமம் கிடையாதுங்க. ஸோ ஆன்லைனில் ஃபஸ்ட்டு யோகா மெடிடேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம வச்சுருக்கோம். அது ஒரு மதிக்கிறதுக்காக வச்ச ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் கிரியா நேரில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், நான் அப்போ எவ்வளோ வருஷம் இந்த யோகா மெடிடேஷன் செய்யணும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப வருஷம்லாம் இந்த யோகா மெடிடேஷன் செய்ய வேண்டாம். நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி உடல் தயாராகி அணுசக்திகள் உள்ள தயாராச்சுன்னா அப்போ நீங்கள் எலிஜிபிள் ஃபார் கிரியா. அப்போ நானே அழைச்சி உங்களை கூப்பிட்டு சென்னையில் ஃப்ரீ கிரியா யோகா இனிஷியேஷன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கொடுப்பேன். அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி 1.5 வருஷம் கழித்து செகண்ட் ஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களே பயிற்சி பண்ணி ஃபுல் கைடன்ஸோடு நான் இதை இனிஷியேட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுடைய ஆத்மாவுடைய என்லைட்டிங் ஸ்டேட்டுக்கு நீங்கள் பயணம் பண்ணணும். அதுக்கான எலவேஷனை நீங்கள் இன்றைக்கே இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாத அது முடியும். காலம் நிஜமலை வேகமாக போயிட்டுருக்கு. இப்போது பரமஹம்ச யோகானந்தர்ஜி அவர்கள் ஆக்சுவலாக அற்புதமான ஒரு மகான். அந்த மாதிரி மகான் இந்த உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பரமஹம்ச யோகானந்தர்ஜி அடிக்கடி சொல்லுவார், மனிதன் குரு இல்லாத, டெக்னிக் இல்லாத இறைவன் அடி போய் சேரவே முடியாது. சும்மா அந்த ஜஸ்ட் லைக் தட் ஒரு புத்தகமோ ஏதோ ஒன்று சும்மா திங் நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே யூஸ் இல்லை அன்டில் அண்ட் அன்லெஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ இந்த ப்ராக்டிஸ்ன்றது என்னங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பண்ணுறது தான். நம்ம இப்போ உணவு சாப்பிட்டா எப்படி பசி தீருதோ, நம்ம இப்போ வண்டியில் பெட்ரோல் போட்டால் தான் பெட்ரோல் வண்டி ஓடுற மாதிரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் பேட்ரி சார்ஜ் வச்சா தான் வண்டி ஓடும். அந்த மாதிரி இந்த கரண்ட்டை சார்ஜ் பண்ணணும்னா, கரண்ட் பாடியை சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு அதீத பவர் வேணும். அந்த பவர்ஃபுல் மெடிடேஷன் தான் அந்த கிரியா. இது பரமஹம்ச யோகானந்தர்ஜி ப்ரூவன் பண்ணி அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக்காக ஆராய்ஞ்சு பகுத்தறிவுக்கும் தாண்டி இருக்கிற நபர் அவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி மகான்கள்லாம் பிறவி எடுத்தது நம்ம பூமி செஞ்ச ஒரு புண்ணியம். பரமஹம்ச யோகானந்தரோட இருந்த அனுபவங்களை 2 விஷயம் நான் சொல்கிறேங்க. பரமஹம்ச யோகானந்தர்ஜி உடல் 21 நாள் வச்சு துர்நாற்றம் வராமல் உடலை விட்டுட்டு அவர் அடுத்த லெவலுக்கு அவருடைய சோலை எலவேட் பண்ணி எட்டர்னிட்டி அடைஞ்சவர். ஸோ அந்த எட்டர்னிட்டினா என்னென்னா மரணம் இல்லாமல் பெருவாழ்வு. அவர் நினச்சா உடம்பு எடுக்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். மிராக்கிள்ஸ் நம்ம இப்போது நினைக்கிற மாதிரி மிராக்கிள்ஸ்லாம் நம்மளால் நிறைய சிந்திக்கூட முடியாது. அப்பேற்பட்ட மிராக்கிள்ஸ் அவங்களாம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட யோகானந்த்ஜி அவர்களுடைய லைட் ஃபார்ம் அடிக்கடி எனக்கு தரிசனம் பண்ணுவார். அப்பேற்பட்ட அந்த தரிசனத்தை அனுபவிக்கிற எனக்கு இந்த உடலுக்குள்ளே ஏற்படுற அந்த குஷியும் அந்த ஆனந்தமும் இருக்கும் பார்த்தீங்களா. சொல்லும்போதே அற்புதமான ஒரு மகானுங்க வரலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மகான்கள் பிறவி எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கிரியாயோகத்தை பற்றி இத்தனை பேர் நம்ம பேசுகிறோம். ஸோ நம்மளால் ஒரு டியூப் லைட் அப்படி கண்ணை திறந்து இப்படி பார்க்க முடியாது. நம்மளால் ஒரு பெரிய சூரியன் நம்ம பார்க்குறோம், அந்த அளவுக்கு கூட தேவையில்லை. சின்னதாக வீட்டிலே ஒரு லைட் இருந்ததுன்னா இப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அது உள்ளே நிறைய பைனரி ஃபோர்ஸ் இருக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய விதமான அணுசக்திகள் பிரியாத லெவலில் இருக்கும், டீட்டெயிலிங். இதெல்லாம் நான் பயிற்சி பண்ணுறதுனால தான் நான் உணர்கிறேன். இதை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த 2 கண்ணையும் மூடிடணும்.
இதை மூடின பிறகு 3வது கண்ணை திறக்கிறதுக்கு அதுக்கு பல வருஷம் பயிற்சி பண்ணணும். அந்த பல வருஷம் நீங்கள் பயிற்சி பண்ண பிறகு தான் உங்களுக்கு அந்த யோகம் வந்து கொஞ்சம் பலன் கொடுக்கும். அந்த கொஞ்சம் பலன் கொடுக்கறதுல அதீத சக்தியை வந்து உங்களால் உணர முடியும் பாடியில். அந்த சக்தின்னா என்னங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டம்பிள் இப்படி பண்ணிவிட்டு இந்த பாடி வந்து லைட்டாக இப்படி 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 டம்பிள் பண்ணிவிட்டு உடனே வந்து லைட்டாக ஒரு பூஸ்ட் வரும் பார்த்தீங்களா, தெம்பாக இருக்கேன் அப்படின்னு உடனே ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை தூக்குவீங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் டம்பிள் தூக்கி முடிச்சிங்க. ஒரு 5 கிலோ இல்லை ஒரு 20 கிலோ மூட்டை ரிஸ்க் தூக்குனா டக்குன்னு தூக்குவீங்க. ஏன்னா வந்து இப்போ தான் நீங்கள் ஒரு 30 கிலோக்கு டம்பிள்ஸ் போட்டிருப்பீங்க, 15 கிலோ. அது மாதிரி டெய்லி ரீசார்ஜ் பண்ண வேண்டிய இந்த உடலை, இந்த கரண்ட்டை கரெக்டாக நம்ம ரீசார்ஜ் பண்ணி அழகாக வச்சுருந்தோம்னா இந்த சக்தி ஆகப்பட்டது உருவாகிட்டே இருக்கும் உள்ள. எது நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து கரெக்டாக இறைவன் அந்த டைமுக்கு கரெக்டாக உங்களுக்கு செதுக்கி கொடுப்பாரு. அந்த இறைவன் யாருங்க அப்படின்னா தனக்குள்ளே இருக்கிற ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும் மேலே உருவாக்கின சிருஷ்டி ஆள் யார் அப்படின்னு. இந்த சிருஷ்டி மொத்த பிரபஞ்சங்களே உருவாக்குனது யார், எத்தனை பில்லியன் கேலக்சிஸ் இருக்குது, எத்தனை மல்டி யூனிவர்ஸ் இருக்குது. இந்த ஞானத்தை எனக்கு அருளினவர் பரமஹம்ச யோகானந்தர் ஜி அவர்கள் தான். இதை வந்து ஒரு லைட் ஃபார்மில், பர்பிள் கலர் லைட் ஃபார்மில் அவர் எனக்கு வந்து அதை அருளிருக்கார். அந்த பர்பிள் கலர் லைட் வந்து நீங்கள் பார்க்குற டார்க்காக இருக்காது, ஒயிட்டிஷ் பர்பிள் கலரில் அவருடைய லைட் ஃபார்ம் இருக்குது. இதுவும் தாண்டி அவங்களுக்கு ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவம் வந்து அங்கே அவங்க என்ன விதமாக வாழ்கிறாங்களோ அந்த உருவத்தை இன்னும் நம்ம கிரியா பண்ணி பவர்ஃபுல்லான பிறகு அந்த உருவத்தை தேர்டையில் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் வந்து 15, 12, 18, 20 வருஷம் மேலே ஆகுங்க. நிறைய பேர் ஏதோ சும்மா வாய்க்கு அந்த மாதிரி பேசுகிறது இல்லை. பரமஹம்ச யோகானந்தர் ஜியோடைய மிராக்கிள்ஸ்லாம் பூமியில் என்ன பண்ணாரோ எனக்கு வந்து பெருசாக நான் அதை எடுத்துக்க மாட்டேன். அவர் வந்து இந்த சிருஷ்டியை விட்டுட்டு அங்கே போய் 9th டைமென்ஷனில் இப்போ இருக்கிறார். அவர் அங்கே போய் அந்த மிராக்கிள்ஸ்லாம் பண்ணுறாரு பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து சிருஷ்டியே வந்து சந்தோஷப்படுது அதை பார்த்து. சிருஷ்டின்னா என்ன, இந்த பல அண்டங்கள், பல யூனிவர்சஸ். ஸோ நம்ம கேலக்ஸியில் ஒன் ஆஃப் த பிக் ஹெட்டு வந்து பரமஹம்ச யோகானந்தர் ஜி தான். இது வந்து சொல்கிறதுக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கண்டினியூட்டி கதைகள்லாம் தெரியாது. ஸோ இப்பேற்பட்ட மாஸ்டரை பற்றி இன்றைக்கி இதை சொல்கிறோம்னா அந்த மாஸ்டரே வந்து இதை டிசைன் பண்ணி தான் சொல்ல வைக்கிறார் என் மூலியமாக. ஸோ இதில் நிறைய கனெக்ஷன் இருக்குது. பரமஹம்ச யோகானந்தர் ஜி வந்து ஃபஸ்ட்டு நான் மிராக்கலாக பார்த்த ஸ்டோரி இது தான், எனக்கு இந்த ஞானத்தை அருளினார். 2வது மிராக்கல் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் இங்கிலீஷ் பேசுவேன் அழகா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலேருந்து. அது இந்தியன் இங்கிலீஷ். பரமஹம்ச யோகானந்தர் ஜியோடைய ஒரு அற்புதமே அவர் பேசுகிற அந்த வாசி. அவர் வந்து அந்த வாசி எப்படிங்க பேசுவாருன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இந்த அவர் பேசுகிற அந்த வாசின்னா என்னென்னா, அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவர் என்ன வாசி பயிற்சி பண்ணாரோ 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் கிரியா, அதுலேருந்து ஏற்படுற ஃபோர்ஸ்லேருந்து வர சப்தம் தான் அவர் பேசுகிற இங்கிலீஷ். அப்பேற்பட்ட அந்த வார்த்தைகள் தான் அந்த இங்கிலீஷ் அவர் அங்கே பேசினார் அமெரிக்காவில். அதுக்கு தான் அவர் பேசின வாசின்னு நான் சொன்னேன். அப்பேற்பட்ட அந்த வாசியை அவர் வந்து அந்த ஒரு சப்தத்தை ஒரு இடத்துலையும் சொல்லும்போது மக்கள் அப்படியே கொட்டுறாங்க, கூட்டமாக அப்படியே வராங்க எங்கெங்கேருந்தோ. அந்த மக்கள் எல்லாருமே அப்படியே யார் இவர், எவ்வளோ பவர்ஃபுல்லு, இவர் சொல்கிற விஷயங்களெல்லாம் என்னது, நமக்கு ஒன்றுமே இது வரைக்கும் நம்மளுடைய ஜன்மத்தில் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சது இல்லையா அப்படின்னு அற்புதத்தில் விழுந்துடுறாங்க. அப்பேற்பட்ட மகான் இங்கேருந்து அவர் அதை செஞ்சுருக்கார். ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு கான்ஷியஸோட கனெக்ட் ஆன பிறகு 2016 ஜான்வரி 1 அன்னைக்கு எனக்கு கிரியா யோகம் 3rd ஸ்டேஜ் வாசி உபதேசம் தீட்சை வந்து என்னுடைய நாகின் மாஸ்டர் ஐயா கொடுத்தாரு. அந்த தீட்சை தாங்க என்னுடைய லைஃப் சேஞ்சு. அந்த தீட்சை தான் என்னுடைய ஃபுல் லைஃப் சேஞ்சு, தைரியம் எல்லாமே. ஸோ இது சொல்லும்போது மனசெல்லாம் வந்து அப்படியே உள்ளே வந்து அப்படியே ஒரு ஃபியூரியஸாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அந்த கிரியா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பிறவிகள் வந்து பிறந்து நம்ம திரும்ப இறந்து போகிறோம். அப்பேற்பட்ட வெப்பன் சீக்ரெட்டாக நமக்கு கிடச்சிருக்குன்னா அது வந்து சாதாரணது இல்லை. அப்பேற்பட்ட அந்த கிரியா கிடைச்ச பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க, வித்தின் 13 ஹவர்ஸில் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு கேம் சம்மந்தப்பட்டது. பட் ஆனால் அதில் நான் பேசின அந்த வார்த்தைகள் இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி பேசினதில்லை. 2016 வரைக்கும் 2016 அந்த ஜான்வரி 2 பேசின அந்த யூடியூப் இங்கிலீஷு எல்லாருமே வந்து நீ தான் பேசுனியான்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா,
ஒன்ஸ் அந்த வாசியாகப்பட்ட சப்தங்கள் உள்ளே வேலை செய்யுதுன்னா பேச்சு திறன் மாறும், மூச்சு திறன் மாறும், நம்மளுடைய லிசனிங் இருக்கு இல்லையா, உள்வாங்கிற விஷயம், ஒருத்தங்க எது சொன்னாலும் உள்வாங்கிறது எல்லாம் மாறிடும். வாங்கிறது கூட இருக்காது நமக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே வாங்கி இங்கே விடுங்க, அதெல்லாம் இருக்கவே இருக்காது, வாங்கிறதே இருக்காது. ஏன்னா மகான்கள், குருமார்கள், கடவுள் தனக்குள்ளவே இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் லைஃப்பில் நம்ம வாழும்போது அதெல்லாம் சர்வசாதாரணம். அப்பேற்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிக்கிட்ட அந்த ஒரு மகான் எனக்கு இந்த ஒரு பிளெஸ்ஸிங்காக அந்த அமெரிக்கன் இங்கிலீஷை எனக்கு அருளினார். இது ஜஸ்ட் லைக் தட் அவரை நினச்சா அப்படியே வந்துருமானா வராது. இது எல்லாருக்குமே சாத்தியம் இல்லை. இது என்னுடைய ஜென்ம பாக்கியம். அப்படி தான் அந்த அமெரிக்கன் இங்கிலீஷை ரியலாக ஒரு அமெரிக்கன் எப்படி பேசுவானோ நான் அந்த மாதிரி பேசுவேன். இதெல்லாம் சர்வ சின்ன 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 சாதாரண விஷயம். இதெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறாருன்னா இந்த மிக்ஜில் பல பேருக்கு போய் சேர்க்க வேண்டிய கடமை, பல பேருக்கு போய் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு அன்பு, பல ஆத்மாக்களை வர வைக்க வேண்டிய அன்பு அது எனக்கு இருக்குது யோகானந்த் மூலியமாக. ஸோ இப்பேற்பட்ட 2 கதைகளுக்கு இவ்வளோ ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோன்னா இன்னும் ஏராளமான ஒரு அற்புதங்கள், ஏராளமான ஒரு நிஜ வாழ்க்கைக்குள்ளேயே நம்மளால் அதை லிங்க் கூட பண்ண முடியாது. ஏன்னா இந்த நிஜ வாழ்க்கைக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும் ரெண்டும். ஸோ அந்த உலகம், இப்போ நம்ம வாழ்கிற உலகம், இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிரியாவை செஞ்சுட்டு ஒரு மனிதனும் போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிஜமாலே சிறப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்குமே அந்த அனுபவம் தான், அந்த பயிற்சி பண்ணி அந்த அனுபவிக்கிறது தான் அந்த ஒரு குண்டலினியே. ஸோ அதிசக்தி வாய்ந்ததுங்க. இந்த கிரியா பற்றி நம்ம பேசணும்னாலே அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயம். எதுங்க நடக்காது லைஃப்பில், எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நம்ம சில்லற விஷயங்களை போய் கடவுள்கிட்ட போய் கேட்டுகிட்டு இருக்கோம். சில்லற விஷயங்களை போய் கடவுள்கிட்ட ஏதோ புரோக்கர், பிஸ்னஸ் ஏஜென்ட் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுறோம். இறைவனை எனக்கு இங்கே அன்பாக பார்க்க போகிறோம். எப்போயோ உருவாக்கி எப்போயோ நம்ம உள்ளே உட்காந்து பல பிறவைகள் எடுத்து ஆத்மா அமைதியாக உட்காந்து எல்லாத்தையுமே நடத்தி வச்சு ஒரு ஸ்டேஜில் யூஸ்லெஸ் ஆன பிறகு அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுது. மறுபடியும் இன்னொரு உடல் எடுக்குது. அது மனிதனா நாயா நிறைய தெரியாது. இப்பேற்பட்ட அற்புதமான மனித பிறவி கிடச்ச உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக்கோ கமெண்ட்டோலாம் தேவையில்லை, சப்ஸ்கிரைப் கூட தேவையில்லை. நீங்கள் நல்லபடியாக இந்த ஜாயின் பண்ணி யோகம் செய்யுங்க. இந்த யோகா மெடிடேஷனுக்கான ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு ஃபீஸ் நம்ம வாங்கிக்கிறோம், அது மதிக்கிறதுக்காக. பட் அதெல்லாம் தாண்டி கிரியாவுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணணும். குரு இல்லாத எதையுமே சாதிக்க முடியாது. இதெல்லாம் சொல்கிறதுனால நான் குரு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் தான் குருவே, உங்களுக்குள்ளே தான் குரு இருக்குது. இந்த பயிற்சிகள் சொல்லி கொடுக்குற ஃபிசிக்கல் டீச்சராக நான் இருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சு உண்மையான குரு உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இது உணர்ந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், இப்படி கும்பிடணும், இங்கே விளக்கு வைக்கணும், கருப்பு துணி போடக்கூடாது, அங்கே ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியில் வாங்க. முதல்ல எது பண்ணாலும் எதுவுமே கிடையாதுன்றத உணர்வவன் தான் யோகி. இது சொல்லி எபிசோட் 2 நான் முடிக்கிறேன். ஒரு ஆன்மாக்கும் நான் அதீத மனசு கருகி நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனைனா அப்படியே கும்பிட்றது இல்லைங்க. உள்ளுக்குள்ளே நான் மெடிடேஷனில் பண்ணுற சீக்ரெட் டெக்னிக்ஸ். ஸோ அப்பேற்பட்ட அந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நான் பண்ணுறேன். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு சரிங்க. இந்த வீடியோ கேட்குறவங்கள நீங்கள் தான் எப்படி தெரியும்னா அதுதான் அந்த சீக்ரெட் கனெக்ஷன். இது எல்லாருக்குள்ளே போய் சேராது. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தில் தான் நிம்மதி இருக்குன்றத உணர்பவனுக்கு தான் அந்த ஒரு வாழ்க்கை பற்றியே புரியும். ஸோ ஆன்மீகத்தில் நிம்மதியான பிறகு ஒர்க்கு, லைஃபு, பேலன்ஸு, அப்புறம் நீங்கள் ஃபேமிலி, உங்களுடைய எல்லா சின்ன சின்ன லைஃப்லேயும் நிம்மதியோடு அன்போடு செஞ்சுக்கிட்டே போவீங்க. அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நர்வஸாக இருக்காது. இது உணர்ந்து இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஆத்மா வணக்கம்.